வணக்கம். நான் உங்க சக்தி ஸ்ரீஜாமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுக்லபட்ச பஞ்சமி. இன்னும் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதை தீர்க்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில நான் இந்த பஞ்சமி நாள்ல வந்து நவதானியம், வாழை இலையில நவதானியம் வச்சு 5 நெய் தீபம் போட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு போவேன். எண்ணி 21 நாட்களுக்குள்ள எனக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதனால நான் இன்னைக்கு அம்பாளை வழிபாடு பண்ண வந்திருக்கேன். அதே போல நீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த சுக்லபட்ச பஞ்சமி, அதாவது வளர்பிறை பஞ்சமியில அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து நீங்க நவதானியத்துல 5 தீபம், நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா எண்ணி 21 நாள்ல அம்பாள் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க. அதே மாதிரி எதனால இந்த பஞ்சமி, அதாவது பஞ்சமி பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா பஞ்சமிங்கிறது, அதாவது இந்த வளர்பிற பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை முடிஞ்சு அம்பாள் வந்து வளர்பிற பஞ்சமியில தான் சாந்த ரூபினியா தேரேறதா ஐதீகம். அந்த நாள்ல அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் ஐதீகம். அப்போ நம்ம அம்பாள் கிட்ட எந்த கோரிக்கையா இருந்தாலும் கேட்டோம்னா அம்பாள் வந்து ரொம்ப மனசு மகிழ்ந்து நம்மளோட கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. நான் இது மனப்பூர்வமா நான் வந்து கண்ட உண்மை இது. நீங்களும் உங்களோட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் வளர்பிற பஞ்சமியில மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்பாளுக்கு வாழை இலையில நவதானியம் வச்சு அது மேல 5 நெய் தீபம் போட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகி அம்பாள் வந்து சுபிட்சமான வாழ்க்கையை உங்களுக்கு அருளணும்னு வேண்டிக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.